அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் நாங்கள் சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். என்ன ஃபங்க்ஷன் சொன்னால், எங்கள் பாபாவுக்கு 50வது கல்யாண நாள். அதுக்காக முன்னாடியே ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம். அதில் காலையில் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். நைட்டு தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் ஃபங்க்ஷனு. படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அவருடைய சர்டிபிகேட்டை நான் தொலைச்சிட்டேன். கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது நான் அவருடைய சர்டிபிகேட்டை நான் தொலைச்சிட்டதுனால அவரால் அந்த வேலைக்கு போக முடியும். அதுக்கப்புறம் சென்னையில் எங்கள் அம்மா கூட பிறந்த கடைசி தங்கச்சி சின்னம்மா சரோஜா ராமர் செட்டியார், அவங்க தான் எங்களுக்கு எங்கள் அண்ணனுக்கு அடுத்து வழிகாட்டியாக இருந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் திண்டுக்கல் இருந்தப்ப எங்கள் அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மொத்த பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா காலத்தில் சிவகங்கையில் அப்பா ரொம்ப வசதி வாய்ப்பாக வாழ்ந்தது. அவங்க செஞ்ச புண்ணியம் தான் நாங்கள் இன்னைக்கு இந்த அளவில் நாங்கள் இருக்கிறோம். தாய் தப்பி செஞ்ச புண்ணியம் தான், அவங்க செஞ்ச தர்மம் எங்களுக்கு இன்னைக்கு அவங்கள மாதிரியே நாங்கள் முன்னேற்றமான பாதையில் எல்லாருமே 6 பேருமே நல்லா இருக்கோம். எங்களை ரொம்ப வழிகாட்டி ரொம்ப வழிநடத்தி எங்களுக்கு நல்ல வழி தங்கச்சி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. அவங்க தான் முதல்ல அண்ணனை சென்னை கூப்பிட்டு எங்கள் அம்மா வழியில் உள்ளவங்க அத்தனை பேருக்குமே நல்லது செய்யறது அவங்க தான் செய்வாங்க. அதுபோல் எங்கள் அண்ணன் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் என்ன காட்டணும், என்ன வழிகாட்டணும், என்ன செய்யணும் எல்லாமே அவர் தான். எல்லாமே முன்னாடி ஓடி பார்த்தார். உதவினா ஓடி செஞ்சுருவார். நல்லா பல முறை வியாபாரத்தில் சறுக்கி போது அவர் காப்பாற்றிக்கிறாரு. இன்னைக்கு நாங்கள் நல்ல முறையில் இருக்கோம். சின்னம்மாவோட மையம் ராயபுரம் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி எங்கள் அண்ணன் 50வது மூர்த்தி. ஆமாம், எங்களுக்கு 50வது ஆண்டு விழா எங்கள் அண்ணன் கொண்டாடுறது அவருடைய மனைவி மேல வச்ச பாசம் அதிகம். அவரை மாதிரி மனைவி மேல பாசம் வைக்கிறது இன்னொருத்தர் பிறந்து வருவாங்களான்னு தெரியல. அவர் வச்ச பாசத்தை பார்க்க நான் என் மனைவி மேல பாசம் வச்சேன். ஆகா, இவ்வளவு உண்மையே அதுதான். முன்னாடி போனவர் மனைவியை மதித்தாதான் நம்ம வளர்ச்சியா வர முடியும். நம்ம மனைவியை உதாசீனம், மனைவியை தாயை மீறி யார் கிடையாது, மனைவியை மீறி யார் கிடையாது. என்னோட வாழ்க்கைக்கு வர்றதுக்கு நல்லா உதவி பண்ணாங்க, நிறைய உதவி எல்லாம் செஞ்சாங்க. எங்க அண்ணன் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. எங்க குடும்பத்தை கட்டி காப்பாற்ற நான் 4வது பையன். நிறைய பேர் ஆம்பளைங்க, நிறைய பேர் பொம்பளைங்க இருக்காங்க. எல்லாம் ஒருத்தாய் மக்கள் சும்மா சொல்லிக்கிறது இல்லை, இருக்கிறது பழகிறதுக்கே. அதுல இப்ப அங்க அண்ணனை பத்தி சொல்லுங்கன்னா, எங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா என்னன்னா அவர்களும் தெரியும். கஷ்டம்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே அவருக்கு தெரியும். எந்த ஹோட்டலு எந்த ஊர்ல நல்லா இருக்கும் அதுவும் அவருக்கு தெரியும். எந்த ஊர்ல எந்த ஹோட்டலு எந்த சாப்பாடு நல்லா இருக்கும். எங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் கப்பல்ல வேலை செஞ்சிருக்காங்க, வியாபாரம் பண்ணிருக்காங்க. ஆனா இவரை மாரி கஷ்டப்பட்டு நான் அண்ணன் கஷ்டப்பட்ட மாதிரி வாழ்க்கையில யாரும் கஷ்டப்படல. இன்னைக்கு அவர் பிள்ளைகள் தலையெடுத்தோட அவரை பின்பற்றி நாங்களும் அப்படியே வந்துட்டே இருக்கோம். இப்ப நம்ம பசங்களும் நம்மளே பார்த்துக்கலாம் அதே மாதிரி. அதனால நீங்க இல்லையா, நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் இருக்கு. அந்த வீடியோவை கவனிச்சவங்க அதில் போய் கலந்துக்கிட்டு எல்லாம் சொந்த பந்தங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். திடீர்னு எங்கள் பையன் ஜப்பான்லேருந்து வந்திருந்தாப்படி. வேறொரு வேலையாக வந்தாங்க. பிறகு வந்ததில் அந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு சொந்த பந்தங்களெல்லாம் பார்த்ததில் எங்கள் பையனுக்கு மருமகளுக்கு பேத்திக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரே டான்ஸு எல்லாம் நடந்துச்சு.
எல்லாம் மன திருப்தியோடு வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நான் பாப்பாவை தூக்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். அப்புறம் 2 நாள் கழித்து எங்கள் பையன் நத்த வந்தாப்படி. எங்கள் பாபா சொல்வார், சின்ன பிள்ளையிலே எங்கள் பையன்கிட்டலாம் எல்லாத்துக்குமே வந்து ஆசைப்படணும்ப்பா, அப்போ தான் வந்து ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பைக் இருந்தால் கார் வாங்கணும்னு ஆசைப்படணும், கார் வாங்கினா அடுத்து பெரிய கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், அப்படி ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு வந்து நிறைவேறிடுச்சு. அது ஒவ்வொரு படியாக முன்னேறி வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து அவங்க நினச்சதெல்லாமே வந்து அவங்களுக்கு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் எல்லாரையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். வீட்லேயும் வந்து எதுவும் எதிர்மறையான வார்த்தைகள்லாம் எதுவும் பேசக்கூடாது, நல்ல வார்த்தைகளாக பேசணும். அப்போ நம்ம வீட்டில் வந்து 4 மூலையிலையும் வாஸ்து பகவான் இருக்கார். அவர் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு சுவாகான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எப்போ எல்லாருக்குமே யார் போனாலுமே அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுவார். அவர் சொல்கிற சில நல்ல விஷயங்களெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து எதிர்மறைய வார்த்தைகள் வந்து நம்ம பேசாமல் நாங்கள்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் வர்றோம். அப்போ தான் நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு வந்து அந்த நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெரியவங்க சொல்கிறது வந்து நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்குது. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இந்திராச்சி இஞ்சி ஊர்லேருந்து ஜப்பான்லேருந்து எங்கள் பையன் மருமக பேத்தி வந்திருக்காங்க. திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. இப்போ மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். கலாச்சாரம் விளக்குங்க. எங்கள் பையன் வந்து காரை பார்க்கிங் பண்ண போயிருக்காப்படி. நாங்கள் அப்படியே நடந்து வந்து கோயிலுக்கு அப்படியே நடந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். செப்பு செல்வி ராஜேந்திரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செப்பு ஐயா பொண்ணே மாதிரி ஆளெல்லாம் வச்சோம்னா டெலிட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ல செப்பு ஆமாடி. கிழக்கு வாசல் கோயில் முன்னாடி வந்து நிற்கிறோம். ஆமா அந்த தாமரை இந்த தாமரை எப்போ எங்கள் மருமக வந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வராமல் ஊருக்கு போக மாட்டாங்க. டெய்லி கூட வர சொன்னாலும் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அம்மன் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் வந்தன்னைக்கே சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். இனிமேல் தான் உள்ளே போய் சாமி பார்க்கணும். இது ரவுண்டு 150 ரூபாங்க. அம்மா சரிசு வைப்பாங்க. மாலை மாதிரி அடிச்சுட்டே 300 ரூபா மாலை. பூவெல்லாம் போலாம் 50 ரூபா. 50 ரூபா. ரூபாய்க்கு மல்லிகைப்பூ கொடுங்க. சொல்லுங்க எப்படி கேட்கணும் கேளு. சவுண்டா செப்ரா என்ன சொல்லு அளவு வாங்கணும்.
பையன் வந்து காரை நிப்பாட்டிட்டு வந்துட்டாரு. பையா சரி செப்பு. பையன் வந்து மாலை வாங்கியிருக்கோம், தாமரை பூ மாலை. மாலை சிவனுக்கு மீனாட்சி மீனாட்சி அம்மனுக்கும் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். அங்கே செல்லு அலௌடு இல்லை. போயிட்டு வந்து பார்க்கலாம்.